ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மகேந்திரா. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாமினேஷனுக்கான அசஸ்மெண்ட் ஷெடியூல் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் இயரை தவிர்த்து மற்ற இயருக்கு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்றதை டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஷெடியூல் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2025லேருந்து இந்த வரக்கூடிய நவம்பர் 2025 வர ஆர்ட் செமஸ்டரில் படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிஇ, பிடெக் அண்ட் எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் ஆர்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கான அந்த டெஸ்ட் பீரியட் எப்போ நடக்கும், அந்த ஃபஸ்ட்டு இன்டர்னல்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க. அப்போலாட்டி சம் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டெஸ்ட் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பீரியட் எப்போ எந்த டேட்டில் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நடத்தி முடிக்கணும். அப்புறம் செகண்ட் டெஸ்ட்டு வந்து அதான் செகண்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பரில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை நடத்தி முடிக்கணும் அப்படின்ற டேட்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க என்னென்னு. அதே மாதிரி தான் பிஇ, பிடெக்கில் பார்ட் டைம் படிக்கிறவங்க பார்ட் டைமில் 7th செமஸ்டர் படிப்பாங்க பார்த்தீங்களா, 2014 ரெகுலேஷன் அவங்களுக்கான டெஸ்ட் பீரியட் பார்ட் டைமுக்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் 3 இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கான டேட்ஸு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டேட்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஆர்க்கு, எம்ஆர்க்கு இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்கிறவங்க தியரி கோர்சஸ் படிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே டெஸ்ட் பீரியட் அப்படின்றத டேட்டு செப்டம்பர், நவம்பரில் டேட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஸ்டூடியோ, தியரி கம் ஸ்டூடியோ கோர்ஸ் படிக்கிறவங்க, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கிறவங்க அவங்களுக்குமான டெஸ்ட் பீரியட் முக்கியமாக நீங்கள் பார்க்குற டெஸ்ட் பீரியட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, மேபி உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் என்ட்ரி பீரியட் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு அது ரொம்ப யூஸ் ஆகும். பட் உங்களுக்கு இது யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பீரியட் அப்படின்ற டேட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும்.